வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனேட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் விரும்பினால் ஏனைய கட்சி உறுப்பினர்கள் இணைக்கப்படுவர். ஜேவிபி வகுக்கும் புதிய அரசியல் வியூகம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் பெயர் தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிப்பு. நாட்டில் தற்போது 2 ஜனாதிபதிகள் பதவியில், சபையில் எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டு. ரஷ்யா மற்றும் உக்ரைனில் கூலிப்படியாக இலங்கை இராணுவத்தினர், அரசுக்கும் தொடர்பாயின மொட்டு எம்பி சபையில் கேள்வி. தமிழின அழிப்பையும் தமிழர் வரலாற்றையும் மூடி மறைக்க முயலும் அரசாங்கம், அம்பிகா சட்குணநாதன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியில் இணைய ஆர்வமுள்ள ஏனைய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதாக ஏதேனும் சமிக்ஞைகள் கிடைத்தால் மாத்திரம் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சிங்கள வார இதழ் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஜேவிபியின் அரசியல் கூட்டணி என்று அழைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தியில் இணைத்துக் கொள்ளப்படுவார்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி என்பது அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்ட மக்கள் தெரிவு என்பதால் ஏனைய கட்சி உறுப்பினர்கள் எங்களுடன் இணைய பொதுமக்களின் விருப்பம் தேவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது கட்சி சின்னமான திசை காட்டியை சுற்றி மேலும் அரசியல் பலங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. மேலும் ஆரம்பத்தில் ஜேவிபி என்பது ஜாடிக்கு ஏற்ற விதத்தில் மோடியாக மாறும் கொள்கையை எதிர்த்தவர்களெனினும் தற்போது அனுரு உள்ளிட்ட குழு அவ்வாறு மோடியாக மாறுவதை ஆதரிப்பவர்கள் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் பெயர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய பதவிகள் தொடர்பில் எவ்வித விழிப்புணர்வும் வழங்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கட்சியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நிறைவேற்று சபையின் ஏகமனதான தீர்மானத்தின் மூலம் கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக கடமையாற்றிய துஷ்மந்த மித்ரபாலவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதால் புதிய பதில் பொதுச் செயலாளராக சட்டத்திரணி கீர்த்தி உடவத்த நியமிக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் சுதந்திர கட்சியின் மைத்திரி அணி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட நிறைவேற்று சபை கூட்டம் நேற்று சட்டப்பூர்வமானது அல்ல என அமைச்சர் நிமல் ஸ்ரீபால சில்வா தரப்பு நேற்று தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது 2 ஜனாதிபதிகள் பதவியில் உள்ளதாகவே தெரிகின்றது என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மன் கிரியல்ல நாடாளுமன்றில் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு புறம் வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார், மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார். நாம் இது தொடர்பாக சிந்தித்தே பல விடயங்களை வினவுகின்றோம். தனியார் மயமாக்கல், மறுசீரமைப்பு போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதனை புதிய அரசாங்கம் இடைநிறுத்த வேண்டும் என மஹிந்த ராஜபக்ஷ கோரியிருந்தார். அந்த பணிகள் புதிய அரசாங்கத்தினாலேயே முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பிரகாரம் அவை கைவிடப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது என லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரில் கூலிப்படியாக ஓய்வு பெற்ற இலங்கை இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படும் சம்பவத்துடன் அரசாங்கத்திற்கும் தொடர்பு உள்ளதா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலயபொட என்ற சபையில் கேள்விகளை எழுப்பியிருந்தார். ரஷ்யாவிற்கு சுமார் 600 முதல் 800 பேர் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பலவந்தமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பலர் எமக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்களை மீட்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அவர்கள் அங்கு சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சருக்கும் நாம் அறிவித்துள்ளோம். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் கூலிப்படையினராக இணைத்துக் கொள்ளப்பட்ட ஓய்வு பெற்ற இலங்கை இராணுவத்தினர் சட்டவிரோதமாகவே அங்கு சென்றுள்ளதாக கூறுகின்றனர். எனவே இந்த விடயத்தில் தலையிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். தமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டால் அங்கு சிக்கியுள்ளவர்களை ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்திற்குள் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதாக தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் இந்த விடயத்துடன் அவருக்கு தொடர்பு உள்ளதா என வினவுகின்றோம் என காமினி வலயபொட தெரிவித்துள்ளார்.
முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையினை நினைவு கூர்ந்து சிரட்டையொன்றை சபாபீடத்திற்கு சமர்ப்பித்து அதனை பாராளுமன்ற நூதன சாலையில் வைக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்தார். பாராளுமன்றில் திங்கட்கிழமை இடம்பெற்ற நிதி கட்டளைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் கூறியதாவது, இந்த மாதம் நமக்கு மிகவும் முக்கியமானது, நமது வேதனைகளை வெளிப்படுத்துகின்றது. நான் இந்த சிரட்டையை சபாபீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். இதுதான் முள்ளிவாய்க்காலில் எமது மக்களுக்கு கஞ்சி வழங்கிய சிரட்டை. குடிப்பதற்கு ஒரு உபகரணம் இருக்கவில்லை. கஞ்சி காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை, உப்பில்லை, தண்ணீர் கூட எடுக்க முடியாத நிலைமை. இவ்வாறான நிலைமையில் வரும் உப்பில்லா கஞ்சியினை காய்ச்சி இந்த சிரட்டையில் தான் அந்த மக்கள் குழந்தைகள் குடித்து உயிர் தப்பினார்கள். அதனால் முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டையை சபாபீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். தயவு செய்து பாராளுமன்றத்தின் நூதன சாலையில் இந்த சிரட்டையை வையுங்கள் என வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நான் இந்த சிரட்டையை சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். இதுதான் முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிய சிரட்டை. குடிப்பதற்கு ஒரு உபகரணம் இருக்கவில்லை, காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை, காய்ச்சுவதற்கு உப்பில்லை, அங்கே தண்ணீர் எடுப்பதற்கு கூட கடிமை. அவ்வாறான நிலைமையில் வெறும் உப்பில்லாத கஞ்சியை காய்ச்சி இந்த சிரட்டையிலே தான் அந்த குழந்தைகள் குடித்து உயிர் தப்பினார்கள், அந்த மக்கள் குடித்து உயிர் தப்பினார்கள். அதனால் ஒரு முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டையை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து பாராளுமன்றத்தினுடைய நூதன சாலையில் இந்த சிரட்டையை வையுங்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகாவது அந்த மக்களுக்கு இந்த சிரட்டை முள்ளிவாய்க்கால் மே 18 ஞாபகப்படுத்துகிற சிரட்டை என்பதை ஞாபகப்படுத்துங்கள் என்று கூறி இதனை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தமிழருக்கு எதிரான இன அழிப்பையும் மறைக்கப்பட்ட தமிழரின் வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் வகையிலாக ஒவ்வொரு வருடமும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் இவ்வருடம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியவர்களை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளனர். அதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதை தடுத்து நிறுத்தும் நோக்குடன் நீதிமன்ற தடை உத்தரவையும் பெற்றுள்ளனர். எனவே நோய் பரவும் ஆபத்து என தெரிவித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தினை தடுத்த இலங்கை போலீசார் இதே காரணத்திற்காக வெசாக் தன்சல்களை தடை செய்யுமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுப்பார்களா என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுமக்களின் உயிரிழப்பிற்கு அரசாங்கம் காரணமில்லை என காண்பித்து வரலாற்றை அழிப்பதும் மறைப்பதுமே நினைவேந்தல்களை தடுப்பதன் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் ஒன்று கூடுவதன் மூலமும் உணவை பரிமாறிக்கொள்வதன் மூலமும் நோய் பரவும் என்பதாலேயே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஏன் மே தின கூட்டங்களை தடை செய்யுமாறு போலீசார் நீதிமன்றங்களை கேட்டுக்கொள்ளவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதுடன் வெசாக் தன்சல்களையும் தேர்தல் பிரச்சார பேரணிகளையும் தடை செய்யுமாறு போலீசார் நீதிமன்றங்களிடம் வேண்டுகோள் விடுப்பார்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிராக குரல் கொடுப்பார்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.